தாய்மார்களே, அருமை சகோதரர்களே, எங்கள் 11வது வார்டு பொதுமக்கள் அவர்களுக்கு, எங்களோட அன்பு அண்ணன் எஸ். ஏ. சித்தன் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக இருக்க வேண்டும். அதுக்கு உங்களை ஒத்துழைப்பு எல்லாருமே தீர்ந்து தந்து கொடுக்க வேண்டும். மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது அனைவரும் 2 வார்த்தைகள் பேசுவார்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக, ஏன் இந்த பகுதி மக்களின் வேட்பாளராக இந்த தேர்தலை சந்திக்க இருக்கின்ற எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே அளித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். 2வது முறையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களை உதயசூரியன் வாக்களிக்கிறோம். நம் அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராகிறார். எங்களுக்கு இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்று நீங்கள் யோசிக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னவெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் செய்து காட்டியவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். இன்றைக்கு கூட 8000 ரூபாய் கூப்பன் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த 8000 ரூபாய் கூப்பன் ஆட்சியிலே அமர்ந்தவுடன் உடனே உங்களுக்கு தர இருக்கின்றார் முதலமைச்சர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை தந்தார். அந்த கலைஞர் உரிமை தொகையும் 2000 தர இருக்கின்றார். அப்படி எண்ணற்ற திட்டங்களை தர இருக்கின்றார். இங்கே வாழ்கின்ற ஏழை மக்களுக்கு, பட்டா இல்லாமல் இருந்த மக்களுக்கு, இந்த வசந்த 11 வசந்த ஏற்படுவது இருக்கின்ற மக்கள் பல ஆண்டுகளாக வாழ்ந்தவர்கள். அதே மாதிரி பாதாள சாக்கடை திட்டம் மாநகராட்சியின் மூலமாக பாதாள சாக்கடை திட்டம் சொன்னோம். இந்த பகுதியில் எல்லா வளர்ப்பு பணிகளும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் காரணம் என்பதை தெரிந்து கொண்டு, வருகின்ற தேர்தலிலே பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக என்னை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை அன்போடு உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக் கொள்கிறேன். வாக்களிப்பேன் உதயசூரியன், வாக்களிப்பேன் உதயசூரியன், உங்களுடைய சின்னம் உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். நல்லாட்சி பெற்று முதல்வராக செயலாற்றி வாக்குகளை கோரி ஒப்புக் கொண்டிருக்கிறார். மாநகர வளர்ச்சிக்காக அடுத்த